நான் கூட இந்த லலிதா அண்ட் முரளி விஷயத்த போட்டு பல எபிசோட்ஸுக்கு இழுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனா அந்த மாரிலாம் பண்ணாம சூப்பரான ஒரு விஷயத்த வந்து இந்த வாரம் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஆல்ரெடி சொன்னோமே, லலிதா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னா அவங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா லலிதா அண்ட் முரளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சூப்பரா இருக்கு. இவரு போய் அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே பிரச்சனை தீந்துரும். அத பண்ணாம இவரு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாமே இந்த வாரத்துக்கான எபிசோட்ஸ்ல இருக்கு. சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த ஐரவன்றவர் வந்து ராஜாவை ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயங்கர நெருக்கடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இபி லைனை கட் பண்ணுறது, சம்பளம் போடாமல் இருக்கிறது, இவருக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுக்குறது இந்த முகமது அலி கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவர் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கான பதிலடி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரத்துக்கான 4 எபிசோடும் மெயினாகவே வந்து இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஐரவன் வந்து கொடுத்த ப்ரெஷர் எல்லாமே சின்ன 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 விஷயங்கள்ல அது ஒரு ஆங்கிளில் யோசிச்சா ரொம்ப சில்லியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு இவங்க பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண விஷயங்களும் சின்ன சின்னதாக தான் இருந்தது. பட் ஓகேங்க, ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த இடத்தோட ஓனர் நான் தான், நீங்க வந்து ஸ்டேஷனை காலி பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொன்னார் தெரியுமா? அவரோட கிரவுண்ட்ல போயிட்டு இந்த ஸ்கல்ல புதைச்சு வைப்பாங்க தெரியுமா மண்டவோட. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட போயிட்டு வந்து அந்த பாக்ஸை வாங்கிட்டு வர மாரி ஒரு சீன் இருக்கும். எனக்கு என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல மண்டை ஓடலாமா வச்சிருப்பாங்க. இவங்க எங்கேருந்து அந்த ஸ்கல்ல எடுத்துட்டு வந்து குடுத்தாங்கன்னே ஒண்ணுமே புரியல. ஸோ அந்த விஷயத்த வச்சு இந்த ஹவுஸ் ஓனரை வந்து டேக்கிள் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இபி பில்லுக்கு வந்து ரோட்ல வர எல்லா இபி எம்ப்ளாயீஸையுமே வந்து புடிச்சு புடிச்சு நிறுத்திட்டு, வண்டி இன்சூரன்ஸ் இருக்குதா? ஆர்சி புக் இருக்குதா? நீங்க வந்து பொல்யூஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில மடக்கி வந்து பாதி எம்ப்ளாயீஸோட வண்டிய வந்து இவங்க புடிச்சு வச்சுட்ட மாரி காட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல நெருக்கடிகள குடுத்தோனே வந்து கரண்ட்டும் வந்துருச்சு, சேலரியும் வந்துருச்சு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் நீங்க ஆணி அடிச்சுக்கோங்கப்பா, என்ன வேணா பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து இவங்க ஒரு வகையா டீல் பண்ண மாரி காட்டியிருந்தாங்க. இப்போ அந்த முகமது அலி கேஸோட மேட்டர் தான் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாம போய் சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சேன். அப்பவுமே பார்த்தீங்கன்னா, அங்க சத்யா இருக்கிறாங்க. சரி ஓகே, அவங்க பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இவர் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட்ட போட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட பையன்ட்ட வந்து கொரியன் சீரிஸை வந்து காப்பி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவரு குடுத்து, அது ஒரு பெரிய ஒரு இது மாரி பண்ணியிருப்பாங்க இல்லையா? கரெக்ட்டா இவரு கொரியன் சீரிஸ் பார்க்குறாரு. அந்த பையன் வந்து இது என்ன கொரியன் சீரிஸா? எனக்கும் வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் என்ன ரொம்ப கோஇன்சிடென்ஸா இருக்குதே! அந்த பையன் வந்து கண்டிப்பா கொரியன் சீரிஸ் பார்ப்பான்னு இவருக்கு எப்படி தெரியும்? அத பார்த்து அவன் ஏன் டெம்ப்ட் ஆகி எனக்கு வேணும்னு கேட்டான்? இந்த மாரி பல கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. பட் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க ப்ரூஃப்ஸ வந்து சேகரிச்சு அந்த கேஸ வந்து வின் பண்ணி சஸ்பென்ஷனையும் வந்து தூக்கிருவாங்க. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஐரவன் அண்ட் ராஜாக்குள்ளார அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் தெரியுமா? அதாவது அந்த ஐரவன் வந்து என்னலாம் வந்து அவர்ட்ட சொன்னாரோ, அதெல்லாத்தையுமே வந்து திருப்பி குடுக்குற மாரி வந்து பதிலுக்கு பதில் டயலாக் அடிப்பாரு. அந்த சீன் உண்மையாவே சூப்பரா இருந்தது ஆனா பார்க்கறதுக்கு. இதுல "இஃப் யூ ஆர் பேடி, ஐ அம் யுவர் டாடி" அப்படின்ட்டு வேற ஒரு டயலாக் அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபன்னா போயிருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜா வெர்சஸ் ஐரவன் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலா டிக்ளேர் பண்ண மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம லலிதா அண்ட் முரளி. ஸோ வந்து நம்ம முரளி வந்து பயந்துகிட்டே இருந்துட்டு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? நம்ம லலிதா அதை ஹேண்டில் பண்ணது வந்து சூப்பரா இருந்திருக்கும். இது வேணான்னா வேணாம், எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு ஒரு ரீசன் சொல்லு. நீ ஒரு வாட்டியும் சொல்ற ரீசன் பொய்யா இருக்கிற வரைக்கும் நான் ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்ல அவர் ஒரு ரீசன் சொன்னோனே பலார்னு அவங்க அரைஞ்சது. அடுத்து நடு ரோட்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மறுபடியும் அவர் ஒரு ரீசன் சொன்னோனே பலார்னு அரைஞ்சது. கடைசியா அவர் வந்து ஓரளவுக்கு அந்த உண்மையை வந்து சொல்லிருவாரு இல்லையா? அதாவது நீ வந்து கமிஷனரோட பொண்ணு, நான் வந்து வெறும் பிசி. ஸோ என்ன எப்படி வந்து அவங்க ஒத்துப்பாங்க? என் வேலைக்கு வந்து எதுவும் நடந்துருச்சு அப்படின்னா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாரு. நம்ம லலிதாவும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பே டிஃப்ரெண்ட். ஒரு அப்பா பொண்ணு மாதிரி நாங்க கிடையாது. அவர் எதுலயுமே எனக்கு டிசிஷன் எடுத்ததே கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ குடுத்தது. நம்ம முரளி வந்து அவங்க அந்த கார்ல உட்கார்ந்திருக்கப்போ, புடிச்ச வேலையும் சரி, அந்த பொண்ணும் சரி 2மே இல்லன்னா லைஃபே வேஸ்ட்டு. அது 2த்துல 1 கூட நம்ம இழந்துறக்கூடாது அப்படிங்கிற அந்த வாய்ஸு. ஸோ அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா தான் அத சொன்னாங்க அப்படிங்கிற மாரி அவர் எடுத்துக்கிட்டது. திரும்ப கொண்டு போய் இவர் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து ஒரு சாங் கூட போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த சாங்குமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க அந்த இடத்துல. ஸோ ஓவரால் வந்து இத வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி அவரு முரளி வந்து லலிதாவ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாரி கொண்டு போய் காமிச்சது வந்து சூப்பரா இருந்தது. ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் இதுல நெறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த 4வது எபிசோட் முடியறப்போ பார்த்தீங்கன்னா, ராஜா கிட்ட வந்து அவர் நேராவே கேட்பார் தெரியுமா? சும்மா இருந்த ஒருத்தன கூட்டிட்டு வந்து பொய்யா போலீஸ் ஆக்கி இந்த மாரிலாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாரி பயங்கர சஸ்பென்ஸா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த உண்மை வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இது இன்னும் கொஞ்சம் பரபரப்பா போகுது. கரெக்ட்டா இவர் லலிதாக்கு வேற ஓகே சொல்லிட்டாரு. கமிஷனரும் உள்ள வந்துட்டாங்க. இதுல என்ன நீங்க யோசிச்சீங்கன்னா, எல்லாருமே வந்து ராஜாக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. அதாவது ராஜாவை ஏதாவது பண்ணி தூக்கியே ஆகணும் அப்படின்னு. ஸோ இது ஒரு செம பாயிண்ட் மாட்டி இருக்கு. ஸோ அடுத்த வாரம் கன்ஃபார்மா செம பரபரப்பா போகுது அப்படிங்கிறது தெரியுது. இது ரிலேட்டடா கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வாவர்ட்ட வந்து அவர் சொல்ல தெரியுமா, பரவாயில்லையா நீ எப்படியோ வந்து ராஜாக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டே அப்படிங்கிறப்போ நம்ம வாவர் வந்து
வந்து கிளியரா ஒண்ணு சொல்லுவாரு. எனக்கு வந்து அவன சுத்தமா பிடிக்காது. அவன் மேல அந்த கோவம் எனக்கு இன்னும் இருக்கு. பட் அவன் கெரியரையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இவருமே பார்த்தீங்கன்னா, நம்பலாம் என்ன நம்ம எடுக்கிற டிசிஷன நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் சொல்ற ஆர்டர கேட்டு நம்ம செய்றோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது. ஸோ ஒரு மாரி பிராக்டிகலா இருந்தது அந்த டிஸ்கஷன்லாம். அதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் ராஜா மேல எனக்கு எதுவுமே கிடையாது. மேல இருந்து சொல்றாங்க நான் செய்றேன். அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம நீலாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரியலைசேஷன் வர மாரி காட்டிட்டே இருக்கிறது நல்லாருக்கு. அதாவது அவங்க டிவோர்ஸ் வேணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கங்க வந்து ஏதோ நம்ம பண்றது தப்போ அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபீல் பண்றது. அந்த டிவோர்ஸ் பண்றதுக்கு வந்து அந்த ரீசன் சொல்றப்போ, அவருக்கு டிப்ரஷன் இருந்தது. அவர் ரொம்ப வயலன்ட் பிஹேவியர்ன்ற மாரிலாம் விஷயங்கள் சொன்னது வந்து அன்னைக்கே அவங்களுக்கு டக்குன்னு ஃபேஸ் மாறி இருக்கும். ஸோ அவங்க இன்னமுமே அத நெனச்சு, நம்ம வந்து நேர்மையான வழியில வந்து டிவோர்ஸ் வாங்கலாம். அது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இந்த மாரிலாம் காயப்படுத்தி தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லாயர்ட்ட பேசினது. ஸோ இது கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, நீலாக்கு வந்து மனசு மாறும். ராஜாவோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. ஸோ இத தாண்டி எப்பவும் போல நம்ம ஜீவா காமெடி இருக்கும்ல. பட் இந்த வாட்டி அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. யூசுவலா அவரோட ட்ராக் வந்து தனி ட்ராக் மாரி வரும். அது ஒரு மாரி போரிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியா அங்கங்க அவர் ஒரு சைட் கேரக்டர் மாரி வந்து காமெடி பண்ணிட்டே இருந்தது. நல்லா இருந்தது. அந்த லலிதா வந்து நடு ரோட்ல நின்றுருக்கப்போ, "இது என்ன பேய் மாரி இருக்குல்ல?" அப்படின்னோன, தெரிஞ்ச பேய் தான்" அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் நம்ம லலிதா வந்து உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்றப்போ, "உண்மையான ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி சசிகுமார் மாரி ஒரு டயலாக் அடிச்சது. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம லலிதா சொன்னதுக்கு, ச்சே! அப்படியெல்லாமா பண்ணுவாங்கன்னு சொன்னது. அப்புறம் அந்த ஷூல வந்து சாணிய மிதிச்சுட்டேன்னு அவர் பாட்டுக்கு இங்க ஒரு சீரியஸ் டிஸ்கஷன்ல நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஷூவ போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபன்னா தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த மாரி விஷயங்கள் தான் நடந்தது. எதுவும் சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த 4வது எபிசோட் முடியிறப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பரபரப்பு, ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எத்தன பேர் இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டீங்க? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.